சார், கடுமையான விமர்சனங்கள் திமுக சார்பாக வைக்கப்படுது, எப்படி பார்க்குறோம்? விமர்சனங்களை பார்த்து நாங்கள் அஞ்சக்கூடிய ஆள் இல்லை. நாங்கள் ஆங்கிலேயர் துப்பாக்கி பயப்படாத ஆளுகள். காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதனால் யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சரியாக செய்வோம்னுள்ளது நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏற்கனவே 59 ஆண்டு கால கனவு, எங்கள் கட்சிக்காரங்களுடைய விருப்பம், அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் மிக தெளிவாக உங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிற கருத்து ஒன்று, முதலில் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் எங்கள் நம்பிக்கைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான எங்கள் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, 2 அமைச்சர்களின் சார்பாக, தமிழக மக்களின் சார்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். 1. 2, ஆசிய ஜோதி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் வர வேண்டும் என்று தமிழகத்திலே கடுமையான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி வந்தோம். ஆசிய ஜோதி அன்னை இந்திரா காந்திக்கு பின்னால் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும், கூட்டணி மந்திரி சபையிலே நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று கடுமையாக போராடி வந்தோம். அந்த வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்காமல் போனது. தலைவர் ராஜீவ் காந்திக்கு பின்னால் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், அடுத்து தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் என்று பல தரப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய தவ வாழ்க்கை என்பது தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி காமராஜரின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. அந்த கனவு அன்னை இந்திராவினுடைய காலத்தில் நடைபெற முடியாமல் போனது. தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய காலத்தில் அது நடைபெற முடியாமல் போனது. அன்னை சோனியா காந்தி பலமுறை முயற்சி செய்தும் நடைபெற முடியாமல் போனது. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, மக்களின் தலைவர், தமிழக மக்களினுடைய நம்பிக்கையை ஏற்று ஒரு கூட்டணி மந்திரி சபையை அவர்தான் இன்று அமைத்து பெரிய இந்தியாவினுடைய கதாநாயகனாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று திகழ்கிறார். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2. 3, தமிழகத்தில் கடந்த 59 ஆண்டுகளாக பல பொதுச் செயலாளர்கள் தமிழகத்திலே பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பல செக்ரட்டரிகள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று எங்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆனால் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது எங்களுடைய இன்சார்ஜ், தமிழகத்தினுடைய இன்சார்ஜ், எங்கள் வணக்கத்திற்குரிய கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தலைமையிலே தான் இந்த கூட்டணி மந்திரி சபைக்கு கடுமையான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாதகமான சூழல், ஒரு ஜனநாயகத்தின் மாற்று அரசியலை மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த நேரத்திலே மாண்புமிகு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இன்று தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைப்பது சாத்தியமில்லை, கூட்டணி ஆட்சி என்பது அமையவே முடியாது என்கிற வியாக்கியானங்களுக்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையேற்று, தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களினுடைய தலைமையேற்று, தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களின் தலைமையேற்று, என் அருமை சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர், மிஸ்டர் சூரஜ், மிஸ்டர் ஆல்வா, எங்கள் அன்பிற்கினிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்
அண்ணன் KC வேணுகோபால் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகையாளர்களை 2 அமைச்சர்களும் ஒரு சேர சந்தித்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய காண கிடைக்காத அரிய பொக்கிஷம் புகைப்படம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு துறை உயர்கல்வித்துறை பொறுப்பேற்க இருக்கீங்க. எப்படி இருக்கு சார் அந்த உயர்கல்வித்துறையில என்ன பண்ண போறீங்க? எங்க அமைச்சர் சொன்னார் வரும்போது, அற்புதமான துறை, சேலஞ்சிங் டிபார்ட்மெண்ட். எனக்கு அனுபவம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக, பாரத ஸ்டேட் வங்கியினுடைய இயக்குநராக, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக கேரளத்தில் 5 ஆண்டுகள், தெலுங்கானாவில் 2 ஆண்டுகள் பல தரப்பட்ட தளங்களில் பணியாற்றியிருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் எனக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது. தமிழக மக்கள் இந்த அமைச்சர்கள் 2 பேரும் அற்புதமாக செயல்படுகிறார்கள், நேர்மையாக செயல்படுகிறார்கள், லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் செயல்படுகிறார்கள் என்கிற நிலையை, காமராஜரின் பெயரை நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படின்னா என்னது? பக்கத்து வீட்டுக்கு, எங்க வீட்டு இளநீர் பக்கத்து வீட்டுக்கு போய் இளநீர் கொடுத்தா அது முடத்தொங்குன்றாரு. அது எனக்கு தெரியாதுங்க. அது எனக்கு தெரியாது. நான் அதை ஒழுங்கா படிக்கிறேன். படிச்சு ஒரு நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம சந்திப்போம். அதுக்கு ஒரு நிகரான நல்ல பதிலை கொடுப்பேன். எங்க ஒரு விஷயங்க, அரசியலில் விமர்சனங்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் வாள் தொடுத்த கரத்திலேயும் வடுக்கல் இல்லை, குத்திய இடத்திலேயும் குறிகள் இல்லை என்று சொல்வார் வலம்புரிஜான். வாள் தொடுத்த கரத்திலேயும் வடுக்கல் இல்லை, குத்திய இடத்திலேயும் குறிகள் இல்லை. விமர்சனங்கள் என்பது வரவேற்கப்படுகிறது. ஆனால் கீழ்த்தரமான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி என்றுமே புறந்தள்ளி முன்னேறி நடக்க பாடுபடும். தேங்க்யூ.